ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேஷ்னல் வீடியோ மாதிரி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே. ஒரு 2 டேஸ் முன்னாடியே நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெக்கார்டட் பண்ணி வச்ச வீடியோஸ். ஸோ அதில் விஷ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதுதான் வந்து மார்ச் 8க்கு அப்புறம் எடுத்த வீடியோ. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹாப்பி விமன்ஸ் டே. ஸோ நம்ம விமனாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுறீங்க, ஏன்னா பொண்ணாக பிறந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஸோ நம்மளுக்கு அது ஒரு வரம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுற ஒர்க்கை வந்து எல்லா இதுலேயும் எல்லா ஜாப்லேயும் வந்து லேடிஸ் வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது. தென் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நாங்கள் எல்லாம் காலேஜ் படித்தோம். ஸோ காலேஜில் ஒன்றா படித்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கால் பண்ணி எனக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இப்போ அவங்களால ஜாப் போக முடியல, பேபி இருக்குது. ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஒர்க் இருக்குது, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறது பொறுத்து உங்களுக்கு இன்கம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை கேட்டுட்டு எனக்கு கால் பண்ணி என்கிட்ட சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை, நான் டிகிரி முடிச்சிட்டேன், நான் இந்த மாதிரி 2 டிகிரி முடிச்சிருக்கேன், முடிச்சுட்டு நான் போய் டெய்லரிங் பண்ணணுமா அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறதே ஃபஸ்ட்டு தப்பு. ஸோ எல்லாருமே படிச்சிருக்கோம், படிக்கல 2வது விஷயம். நீங்கள் ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு எல்லாமே செட் ஆகாது, சரிங்களா? ஒரு சிலருக்கு வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க, உங்களால் போய் ஒர்க் பண்ண முடியும், உங்கள் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணுவாங்க, பிரச்சனை இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக அது எல்லாமே அமையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் அது வந்து நமக்கு முன்னாடியே தெரியாது இல்லையா? பிஃபோர் மேரேஜே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நமக்கு ஹஸ்பண்ட் அமைவாங்க, இந்த மாதிரி நம்ம சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஒரு கைத்தொழில் ஒன்று கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ படிச்சுட்டு எந்த ஒர்க் வேணாலும் செய்யலாம், இந்த ஒர்க் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது. உங்களால் எது முடியுதோ, எது பண்ண முடியுமோ, உங்களுக்கு எது வருமோ அதை யோசித்து நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆஃப்டர் மேரேஜ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒர்க் போடுறதுக்கு விருப்பம் அப்படின்னா உங்கள் வீட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் போகலாம். பட் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்குமே வந்து என்னதான் டிகிரி முடித்தாலும் ஒர்க் பண்ணாலும் ஸோ அது வந்து என்னால் இப்போதைக்கு வெளியே போய் ஒர்க் பண்ண முடியல, நான் வீட்டில் இருந்தே இன்கம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு காரணம் வந்து எனக்கு வெளியே போய் ஒர்க் பண்ண எனக்கு அந்த டைமிங் செட் ஆகலை. நம்மளுக்கு கிட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். அதே சமயம் நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து நான் அதை யோசிக்கலை. ஸோ எனக்கு என்ன ஒர்க் வருதோ அதை நான் பண்ணுறேன். நம்ம படித்த படிப்பை இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சமாக, அதாவது இப்போ நம்ம படிச்சிருக்கோம், அதில் சின்ன சின்ன நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை கொண்டு வந்துட்டு இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்கள் ஒர்க் திறமையை வந்து நீங்கள் காட்டலாம். இது தப்பு கிடையாது. பட் இல்லை நான் படிச்சிருக்கேன், இந்த ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நினைக்கவும் நினைக்காதீங்க. உங்களால் வீட்டில் இருந்து எந்த ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், நிறைய கற்றுக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் இப்போ நான் என்னோடய சேனலில் ஒரு விஷயம் போடுறேன் அப்படின்னா அதே விஷயத்த நிறைய சேனலில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், டிப்ஸ் கிடைக்கும், ட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ கற்றுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் ஒர்க்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஸோ எல்லா லேடிஸாலேயும் கண்டிப்பாக முடியும். அதுக்கு வந்து பொறுமை வேணும். அதே மாதிரி அந்த ஒர்க்கில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இது இருந்தாவே நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி வர முடியும். ஒரு ஷாப்பாக ஓப்பன் பண்ணால் தான் அது சக்ஸஸ்ன்னு கிடையாது. வீட்டில் இருந்து நீங்கள் ஒரு மந்த்லி வந்து ஒரு 5000 ஏர்ன் பண்ணாலும் அது சக்ஸஸ் தான். நம்ம சக்ஸஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க்குக்கான சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சோர்ந்து போகாமல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.